ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு மூவ் ஆகும், சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். இதுதான் அவங்களோட ஐடியா ஆஃப் ட்ரேடிங். லெட் மீ டிரா தட் ரியல் குயிக். ஸோ இவன் இப்ப என்ன ஹன்னு கூறான்னா, பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல ஒன்ஸ் டச் பண்ணதுக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை டிமாண்ட் வாட் எவர் த ஷிட் தட் இஸ், இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒன்ஸ் டேப் ஆகுது அப்படின்னா, பிரைஸ் வந்து அகைன் இந்த இடத்துக்கு மூவ் ஆகும், இங்க இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகே. ஒன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன ஆகுதாம்? இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடுமா? எப்படி? இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறிடுமா? சோ பிரைஸ் வந்து திருப்பி இந்த இடத்த டாப் ஆகும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுப்போமா? இந்த இடத்துல வந்து நம்ம டேக் ப்ராஃபிட் எடுத்துப்போமா? இப்படி. எப்படி கைஸ்? ட்ரேடிங் அவ்ளோ ஈஸி. நாளைக்கு நாளைக்கே எலான் மஸ்க்குக்கும் எனக்கும் தான் போட்டியே. அவ்ளோ ஈஸி ட்ரேடிங். சோ இதுதான் வந்து ஒரு ரீட்டைல் ஐடியா ஆஃப் ட்ரேடிங். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா டபுள் டாப் பேட்டர்ன் இருக்கு கைஸ். இங்க பாத்தீங்கன்னா டபுள் டாப் பேட்டர்ன். சோ யூ ஷுட் கோ ஷார்ட். Fuck all that bullshit for a moment. What price does is, இந்த இடத்துல இப்படி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸ்மார்ட் மணி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஓ உன் காசுலாம் இங்கதான் இருக்கா? இந்த இடத்துல தான் நீ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கியா? இந்த இடத்துல நீங்க வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கணும்ன்ற ஐடியா வச்சிருக்கீங்களா? பட் அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நீங்க வச்ச ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சோ உங்களோட பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி பிரேக் ஆனதும், போச்சுடா டேய் மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போகுது. நாம இங்க லாங் எடுத்தோம்னா ஒரே நாள்ல நம்ம பணக்காரர் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து இந்த இடத்துல லாங் எடுப்பீங்க. வாட் யூ ஆர் டூயிங்? இது வந்து டிஸ்கவுண்ட்னா இது பிரீமியம். ஒரு பிரீமியம் பிரைஸ்ல, அதாவது நாளைக்கு கிரேட் இந்தியன் சேல் ஆரம்பிக்க போகுது. ஐபோன் வந்து இன்னைக்கு 80,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். நாளைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்க போறான். அது தெரியாம நீ ஒரு முட்டா பயலா 80,000 ரூபாய் கொடுத்து இந்த ஐபோனை இங்க வாங்கிடுற. அது தெரியாம நீ என்ன பண்ற? 80,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஐபோன், நாளைக்கு 60,000 ரூபாய்க்கு கிடைக்க போற ஐபோனை நீ இங்க 80,000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரீமியம் பிரைஸ்ல வாங்கிடுற. வாங்கின இந்த பிரீமியம் பிரைஸ்ல வாங்கின இந்த ட்ரேட் வந்து உங்களோட ஆல்ரெடி பிரீமியம்ல இருக்கும். ஆல்ரெடி வி ஆர் இன் அ பிரீமியம். இங்க இருந்து பிரைஸ் வந்து இன்னும் பிரீமியம்க்கு போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம வாங்குறோம். பட் ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து லாங் எடுப்பீங்களா? அந்த லாங்குக்கான ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்க? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தான் அவன்? ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா இது வந்து சப்போர்ட்டா மாறிடும். சப்போர்ட்டா மாறுச்சுன்னா என்ன ஆகும்? உங்க ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே நீங்க வைக்கணும்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ யூ வில் பிளேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் ஹியர். பிரைஸ் வந்து இப்படி மேல போற மாதிரி போகும். லாங் எடுப்பீங்க. பட் அகைன் கீழே வந்துரும். இப்படி கீழே வரும்போது என்ன ஆகும்? உங்களோட ட்ரேட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். நீங்க வந்து பிரீமியம்ல வாங்கி டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணுவீங்க. How's that? You got your ass fucked. So now இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்க்கு வந்துருச்சு. இந்த சப்போர்ட்ட டேப் ஆயிருச்சு. ஒரு ட்ரேட் அடி வாங்கியாச்சு. வேற வழி இல்ல, விட்டோம். ஒளிஞ்சு போகுது. அடுத்த ட்ரேட்ல நம்ம அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி சப்போர்ட் லெவல்ல இருக்கு இப்ப பிரைஸ். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனதும் நம்ம வந்து செல் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்ஸ் பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, லெட்ஸ் டேக் அ ஷாட் அண்ட் டார்கெட் திஸ் சப்போர்ட் 2. இந்த சப்போர்ட் 2 நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஷார்ட் ட்ரேட் எடுப்பீங்க. வாட் யூ ஆர் டூயிங் நவ்? யூ ஆர் செல்லிங் அட் அ டிஸ்கவுண்ட். அ ஷார்ட் ட்ரேட் இஸ் டிஸ்கவுண்ட். அ ஷார்ட் ட்ரேட் இஸ் செல்லிங். ஓகே, நீங்க வந்து லாங் ட்ரேட்னா பை பண்றது, ஷார்ட் ட்ரேட்னா செல் பண்றது. ஓகேவா? சோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்க்கு வந்துருச்சு. டிஸ்கவுண்ட்க்கு வந்ததை நீங்க விக்கிறீங்க. டிஸ்கவுண்ட்ல ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு பிரைஸ். இந்த இடத்துல நீங்க செல் பண்றீங்க. இந்த இடத்துல நீங்க செல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பபாய் மதர்ஃபக்கர் அப்படின்ட்டு மேல போயிடும். ஏன்? பிகாஸ் இந்த சப்போர்ட்ல ஆல்ரெடி அவனோ ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான். இங்க இருந்து இந்த இடத்துக்கு மேல போறதுக்கு ஒருத்தன் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான்.
அவனோட லிக்விடிட்டி இந்த ஏரியால இருக்கும். அந்த லிக்விடிட்டிக்காக தான்டா வந்தேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உங்களோட லிக்விடிட்டிய எடுத்துக்கிட்டு, இட் வில் கோ அகைன் அப்வர்ட்ஸ். திஸ் இஸ் சிம்ப்ளிஃபைட் லிக்விடிட்டி. இத விட லிக்விடிட்டி ஈஸியா உங்களுக்கு யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் ஹவ் மெனி டைம்ஸ் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த மார்க்கெட். ஒரு தடவையும் இது எத்தனை தடவை நடந்திருக்குன்றத பாருங்க. ஸோ ஒரு டைமும் இது எத்தனை தடவை நடந்திருக்குன்னு பாருங்க. திஸ் திஸ் இஸ் ரீட்டைல் ஐடியா ஆஃப் சப்போர்ட். பிரேக் ஆயிருக்கு, மேல போயிருச்சு. திஸ் இஸ் ரீட்டைல் ஐடியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பிரேக் ஆயிருக்கு, கீழே வந்துருச்சு. இட் கீப்ஸ் ஹேப்பனிங். இட் கீப்ஸ் ஹேப்பனிங். ஐம் நாட் செரி பிக்கிங் நத்திங். இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் கண்டிஷன்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட் பேங்க் லீவ், எந்த ஸ்மார்ட் மணியும் ட்ரேட் பண்ணல. அதுக்கே இந்த நிலைமை. லெட்ஸ் கோ பேக் டு நான் வந்து செரி பிக் பண்ணலன்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக ஐம் கோயிங் டு அ ரேண்டம் டைம் ஃப்ரேம், ரேண்டம் பார். ஐம் நாட் சேயிங் எனிதிங். திஸ் இஸ் அ ரேண்டம் டைம் ஃப்ரேம். இந்த ரேண்டம் டைம் ஃப்ரேம்ல எத்தனை தடவை இது நடந்திருக்குன்னு பார்ப்போமா? இட்ஸ் a 1 minute chart in Nasdaq. இங்க என்ன இருக்கு? ரீட்டைல் ஐடியா ஆஃப் சப்போர்ட். ஏன்னா பிரைஸ் வந்து ஒரே ஏரியால 2-3 தடவை டேப் ஆயிருக்கு. டபுள் டாப். இட்ஸ் அ பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், வாட் எவர், ஏதோ ஒன்று. சப்போர்ட். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். மேலே போயிருக்கா? இட் ட்ரேடட் அபவ் அண்ட் தென் வாட் ஹேப்பன்? கீழே வந்துருச்சு. இங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? திஸ் இஸ் அ சப்போர்ட், பியூட்டிஃபுல் சப்போர்ட். ஏன்னா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை ட்ரிபிள் டேப், பியூட்டிஃபுல் சப்போர்ட். இட் ஷுட் ஒர்க் ரைட். பட் என்ன நடந்திருக்கு? இட் வென்ட் அப். மேல போனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா பிரைஸ் என்ன பண்ணிருக்கணும்? அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கணுமா? என்ன பண்ணிருக்கு? கீழே வந்துருச்சு. ஓகே, கீழே வந்துருச்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழே போயிருக்கணுமா? என்ன பண்ணுச்சு? கீழே போல. இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் எடுத்திருக்கு. எத்தனை தடவை உன்னை முட்டாளாக்கி இருக்குன்னு பாக்குறீங்களா ப்ரோ? திஸ் இஸ் வாட் textbook support and resistance is, and this is how they are taking your fucking money from your pocket. That's how it is. That's how shit is, bro. So if you want to learn more on this, I recommend you to go back into the charts and look at your own. ரீப்ளேல போயிட்டு பின்னாடி போய் நீங்க இன்னும் பார்க்கும்போது நிறைய தெரியும் லிக்விடிட்டி இந்த மாதிரி எத்தனை தடவை ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் புக் லிக்விடிட்டி ஸ்வீப். எடுத்ததுக்கு அப்புறமா இமீடியட் ரிஜெக்ஷன். அண்ட் அந்த ரிஜெக்ஷன் பாருங்க எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன். ஸோ இது இது ஒரு பார்ட். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது ஒரு பார்ட். பட் இங்க இருந்து ஸ்வீப் ஆகிற லிக்விடிட்டி அடுத்து எங்க போகுது அப்படின்றது தான் ஆர்டர் ஃப்ளோ. அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல பெரிய பெரிய லிக்விடிட்டி பூல்ஸ் எங்கெங்க இருக்குன்றத டார்கெட் பண்றது தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இது ஜஸ்ட் 1 மினிட்டோட ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும்தான். 1 மினிட்டோட சார்ட்டை மட்டும் பார்த்ததுக்கே நம்மளால எத்தனை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்மளால ஆர்டர் ஃப்ளோ இவ்வளோ கிளியரா படிக்க முடிஞ்சிருக்கு. பட் when you are looking at pictures in a bigger picture, இந்த 1 மினிட்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு 1 hour, 1 day இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எங்க மூவ் ஆகுதுன்றத வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா you can actually crack the order flow. Order flow நீங்க once படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா you can easily execute every trade. Order flow is the real essence of market. Volume is nothing. Volume is bullshit. Patterns are bullshit. Elliott waves is bullshit. Everything is fucking bullshit. Liquidity concepts are the only thing that moves the market. You are welcome to prove me wrong.